ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஆல் அப்டேட்ஸ் ஃபார் யூ. ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அசைன்மெண்ட்டுக்கு கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எண்டுக்குள்ளே எழுதி ஆன்லைனில் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் கரண்ட் பேட்ச். ஸோ சில பேருக்கு வந்து புக்ஸ் வரலன்னு சொல்லியிருந்தீங்க. நான் ஸ்டூடெண்ட் லாகின்ல இஎஸ்எல்எம்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். சில பேருக்கு அந்த இஎஸ்எல்எம் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக வெப்சைட்லேயே வந்து எடுத்துக்கலாம். வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா லேர்னர்ஸ் கார்னர் ஒரு ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்கும். அதை கிளிக் பண்ணால் நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் எப்போ இருக்கும், அசைன்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் உங்கள் சிலபஸ் எல்லாமே இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா கீழே இஎஸ்எல்எம்னு ஒரு ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செலக்ட் யுவர் ப்ரோக்ராம்னு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஜியா பிஜியா இல்லை வந்து ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் படிக்கிறீங்களா, என்ன படிக்கிறீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு யூஜியில் என்ன படிக்கிறீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கேட்கும். ஸோ நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதை வந்து போடுங்க. நான் பிஏ இங்கிலீஷை வந்து போடுறேன். போட்டதும் நமக்கு எல்லா செமஸ்டருக்கான இஎஸ்எல்எம் கீழே வந்து ஷோ ஆகும். செமஸ்டர் 1க்கு, செமஸ்டர் 2க்கு, செமஸ்டர் 3க்கு, இது போல் செமஸ்டர் வைஸ் வந்து உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து ஷோ ஆகும். நீங்கள் தேவைப்படுறதை இங்கேருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்து அசைன்மெண்ட்ஸ் எழுதுறதுனா அசைன்மெண்ட் எழுதிக்கலாம். இல்லை எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. புக்ஸ் இருக்கவங்க நீங்கள் புக்ஸை பார்த்து எழுதுங்க. புக்ஸ் இல்லாதவங்க நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி எழுதுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்னிங் வீடியோவில் சொல்லியிருந்தேன், அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணாதவங்க ட்ரிபிள் இஷ்யூ இருக்கவங்க நீங்கள் வந்து யூனிவர்சிட்டிக்கு வந்து உங்கள் அசைன்மெண்ட்டோட ஹார்ட் காப்பி அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தேன். லாஸ்ட் கமெண்ட் செக்ஷனில் என்ன அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு கேட்டிருந்தீங்க. வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸ் வந்து போட்டிருக்காங்க. தி கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் நம்பர் 577 அண்ணா சாலை, சைதாப்பேட், சென்னை 15. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட்டோ கொரியரோ அனுப்புங்க. இப்போ நீங்கள் ஆல்ரெடி ரெடியாக தான் வச்சுருப்பீங்க. அதை இமீடியட்டாக அனுப்பி விட்ருங்க. நீங்கள் லேட் பண்ணாதீங்க. கம்மிங் 20 வரை தான் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரிபிள் இஷ்யூ இருக்கவங்க மறக்காமல் வந்து அனுப்பிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்டர்னல் மார்க் வந்து அப்டேட் ஆகும். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் பேஜில் ட்ரிபிள் தான் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். சில பேருக்கு கிளியர் பண்ணிட்டாங்க, சில பேருக்கு வந்து கிளியர் பண்ணல. கிளியர் பண்ணாதவங்களுக்கு தான் இப்போ லிஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. கரெக்டாக பார்த்து பண்ணிக்கோங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் எழுதுறதுக்கும் டிலே பண்ணாதீங்க. உங்களுக்கு எக்ஸாமுக்கான டைம் டேபிள்லாம் போட்டாங்க. எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா February 15 தான் வந்து லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஒன் பை ஒன்னாக சீக்கிரமாக முடிச்சுக்கோங்க. டியூஷன் ஃபீஸ் பே பண்ணாதவங்க பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபர்தராக இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்கிறதுனாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.